ஸோ கைஸ் ஐயோ கையிலலாம் தட்டிக்கிட்டேன் ப்ரோ போலாம் எனக்கு சொக்குதுங்க அந்த மசாஜ் பண்ணது அப்பா அப்படி உட்காந்து ஓட்டுனதே ஒரு சுகம் தாங்க. எனக்கு உண்மையிலே சுத்தமாக முடியல ப்ரோ. வைசர் மட்டும் கொஞ்சம் தரீங்களா? மூச்சு அடிக்குதா என்னால் ஓட்டி உங்களுக்கு. கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை கிட்ட வர போகிறோம். ஐயோ கழுத்துலாம் வலிக்குது எனக்கு. மூஞ்சிலேருந்து எல்லா இடமும் மண் ஆயிடுச்சு. சரி ஒரு நேரத்தில் உசுரத்துக்கு போட்டுச்சு எனக்கு. ஸோ கைஸ் ஐயோ கையிலலாம் தட்டிக்கிட்டேன் ப்ரோ. ஸோ கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஓரமாக ஸ்டாப் பண்ணி லூப் பண்ணிகிட்ருக்கோங்க. வண்டி ரொம்ப நேரம் ஓட்டிட்டோம். ப்ரோ போகலாம் இது ப்ரோ கீரில் இருக்குது ப்ரோ. ஐயோ நியூட்ரல் பண்ண மறந்துட்டோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செயின் லூபிங் பேஸ்ட்டுங்க. ஆனால் இது க்ரீஸ் மாதிரி இருக்குது லைட்டாக அதுவும் பார்க்க. போதும் இந்தாங்க ப்ரோ வண்டியிலே வச்சுக்கோங்க. போமா ஸோ அவ்வளோதான் திருப்பி கிளம்பிட்டோம். சும்மா பிரேக் எடுத்துகிட்டு லூப் பண்ணிட்டோம். செயின் கொஞ்சம் கரெக்டாக சத்தம் வச்சு நான் 600 மேலே ஓட்டிட்டோம் நம்ம. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. எனக்கு சொக்குதுங்க அந்த மசாஜ் பண்ணது அப்பா. இன்னும் வரைக்கும் சொக்கிட்டே இருக்கு பயங்கரமாக. ஸோ நாங்கள் லக்கேஜும் பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு கட்டணுங்க. லக்கேஜ் ஒரு சைடு வெயிட் இருக்க மாதிரி இருக்கா. எனக்கு வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட்டில் போகுது. நான் என்னடா ரைட்டில் போகுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா லக்கேஜ் ஒரு சைடு வெயிட்டாக இருந்திருக்கு. அப்புறம் தான் சரி ஓகே அதை கழட்டியும் சரி பண்ணிவிட்டு திருப்பி கிளம்ப போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 5:13ங்க. ஸோ 604 கிலோமீட்டர் ஓடிட்டோம். இன்னும் சென்னைக்கு 300 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஒரு 5.5 மணி நேரம் போட்டிருக்குங்க. 1 ஹவர் தாண்டிட்டோம். இன்னும் ஒரு 5.5 மணி நேரம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ சீக்கிரம் போயிட்டுருக்கோம். பட் ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டான போல் ஒரு 80, 90, 100 மேக்ஸ் அது தான் போயிட்டுருக்கோம். கிளம்புவோம் திருப்பி. அதெல்லாம் சிரிக்கிறான் என்னை பார்த்து சிரிச்சு தலையாடிட்டே வந்தார். ஸோ அவ்வளோதாங்க நம்ம வந்து ஹைவே கிட்ட ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சார் பறக்க ஆரம்பிச்சிடும். ஜாலியாக ஹைவேல பறந்துக்குவோம். அப்பா இப்படி உட்காந்து ஓட்டுனதே ஒரு சுகம் தாங்க. அப்பா ஐயோ சரியான தூக்கம் அது. எனக்கு உண்மையிலே சுத்தமாக முடியல. சொக்குது கண்ணு அப்படியேன்ட்டு ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கு பாடியெல்லாம். அந்த ஹீட்டெல்லாம் நம்மளை இறங்கிருக்கு போல். பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. அதுவும் தலை குளிச்சு வந்தோமா நல்லெண்ணெய் போட்டு கண்ணுலாம் பார்த்தீங்கன்னா ரெட் ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் எனக்கு கண்ணே தெரியல, ஒரு மாதிரி மங்களாக தெரிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிக்காக்கா சொன்னாங்க. சிக்காக்கா போட்டு குளிங்க உடம்பு ஃபுல்லாக. சிக்காக்கா போட்டு குளிச்சு சோப் போட்டு மூஞ்சிலாம் கழுவுன பிறகு தான் எனக்கு கண்ணு ஒழுங்காக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியலங்க. ஆனால் கண்ணுக்குள்ளலாம் ஆயில் போட்டாங்க தெரியுமா. கண்ணுக்குள்ளலாம் ஆயில் போட்டு அதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு அந்த மசாஜ். டபுள் மசாஜ் இருக்கா. ஆனால் அது பேமெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குமா. பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுங்க எனக்கு. அதாவது மனசு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஒரு பட்ஜெட் போட்டோம். பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. பட் நல்லா சாட்டிஸ்ஃபைடுங்க. நல்லா சுற்றணும், நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா சாப்பிட்டோம் எங்களுக்கு. ஆனால் பட்ஜெட் கம்மியாக இருக்குது எங்களுக்கு. அதிகமாக ரூம் கே எடுத்துருந்தா அதிகமாக இருக்குது. சேலமில் தங்குறது ப்ரோட வீட்டில் தங்குறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இல்லைனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வா நட் ரோட்டில் நிற்குதுங்க லாரி. நானும் நல்ல வேலை பின்னாடி முட்டிடுவாங்களோ பயமா இருந்துச்சு. நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஆனால் பின்னாடி யாராவது வந்து என்னை முட்டிடுவாங்களோ அப்படி ஒரு பயம் வந்துச்சுங்க. அப்பா பின்னாடி மனோஜ் ப்ரோ தான் வந்தாரா. மனோஜ் ப்ரோ எங்கே கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுற போறாரு பார்த்தா. நல்ல வேலை அவர் இப்படி லெஃப்டில் ஏறிட்டாரு. சில நேரங்கள் கழித்து இந்த வைசர் வந்து உண்மையிலே என்னால் ஓட்ட முடியல. ப்ரோ வைசர் மட்டும் கொஞ்சம் தரீங்களா? வைசர் போட்டு ஓட்ட முடியலங்க. ஒரு மாதிரி ரோடே கருப்பாத்துது. பூச்சி அடிக்குதா என்னால் ஓட்ட உங்களை பார்க்க முடியல ரோடே. எந்த போட்டுக்கோங்க. ஆனால் இந்த போட்டால் பயமாக இருக்கும். ரோடே தெரியாது. ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டிட்டோங்க. ஸோ அதாவது சின்ன பிரேக், டீ பிரேக். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு இருக்கோம். ஐயோ தெரியாமல் வண்டி ஆஃப் பண்ணிட்டேனே. ஆஃபே பண்ணக்கூடாது நினச்ச வண்டியை. 1 மணி நேரங்கள் பிறகு சைடில் இந்த லொக்கேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். ஒரு டீ குடிச்சிட்டு குளிருதுங்க. நம்ம வந்து என்ன பண்ணோன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைடிங் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு பக்காவாக கிளம்பிடுவோம். 7 மணி மேலே ஆனாலே குளிர் ஸ்டார்ட் ஆகிடுது. போமா ஓகே கிளம்பலாம். சாக்லேட்லாம் போட்டு போ. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. நேராக சென்னை தான்.
இன்னும் ஒரு 215 கிலோமீட்டர்ஸ் தான், 4 மணி நேரம் காமிக்குது. சர்ன்னு ஒரு 10 மணிக்குள்ளே ஆச்சு போகணும். இன்னும் டைம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. நாங்கள் நிப்பாட்டி டீலாம் குடிச்சோமா, கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் நிற்காமல் போயிட்டுருக்கோம். வைசரும் மாற்றிக்கிட்டேன், ஒயிட் கலர் வைசர் ப்ரோ கிட்டேருந்து எடுத்து. அதனால அவரும் வீகானால அவர்கிட்ட எடுத்து நான் இந்த வைசரை மாட்டிக்கிட்டேன். அவர் அந்த வைசர் போட்டுக்கிட்டாரு. சொல்லிட்டு தான் வந்து லாரிக்கிட்டலாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க ப்ரோ, லாரிக்காரங்க வந்து பட்டுன்னு ஸ்லோ பண்ணுறாங்க, அப்புறம் பட்டு டர்ன் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஸ்லோ ஓட்டிக்கோங்க அப்படின்னு. சரி ப்ரோ பார்த்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை கிட்ட வர போகிறோம். 135 கிலோமீட்டர்ஸ் தான் காமிக்குது, 2 hours 52 minutes காமிக்குது. ஒரு க்ரோசிங் பண்ணிட்டு வந்துட்டோங்க. மணி பார்த்தீங்கன்னா 8:05 ஆகுது. இன்னும் ஒரு 2 hours போயிடுவோம். இன்னும் பூந்தமல்லிக்கு 65 கிலோமீட்டரா, 2 hours 10 minutes காமிக்குது. இல்லை தெரியல ப்ரோ வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாருங்க. வண்டி ஆஃப் பண்ணக்கூடாது, வண்டி அப்படியே ஆன்லேயே இருக்கணும். என்னாச்சு? கவர் பறக்குதா? இந்த கயிறில் வச்சுருங்க. ஆ ஓ அப்படியா? யார் உள்ளே போடுறாங்களா? சரி சரி, இதை இழுத்து விட்ருங்க அப்போ. ஐயோ கழுத்துலாம் வலிக்குது எனக்கு. இந்த அப்புறம் தலைவணி தரேன்னா வேணான்றீங்க. புஷன் ப்ரோ கொஞ்ச நேரம் போட்டு உட்காந்துக்கோ ப்ரோ. புஷன் மாதிரி இருக்கும் அது. போ ப்ரோ. வழுக்கெல்லாம் போட்டு உட்காந்து பாருங்க எப்படி இருக்குன்னு, சும்மா எக்ஸ்பீரியன்ஸ். போமா என்ன வண்டி எடுக்கும்போது ஸ்டைல் சேண்டா. ஓகே கிளம்பியாச்சு, திருப்பி வண்டி எடுத்தாச்சு. இன்னொரு 93 கிலோமீட்டர்ஸ் ஃபார் சென்னைங்க. ஹைவே இந்த ரூட் கொஞ்சம் காலியாக இருக்குங்க. என்னாச்சுன்னா காற்றுல பறக்குதாங்க. ஏன்னா இங்கே மனோஜ் ப்ரோக்கு வந்து நான் டேர்ன் பண்ணும்போது இண்டிகேட்டர் தெரிய வேண்டியதான், காற்றுல பறக்குது ப்ரோ நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சரி பண்ணோம் அதை. நாங்கள் வந்து இன்னும் 66 கிலோமீட்டர் வந்து பின்னாடி இருக்கோம் சென்னைக்கு. ரோடெலாம் வந்து உடைச்சிருக்காங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு தான் ஃபுல்லாக விட்றாங்களா. ஒரே மண்ணாக பறகுது. மூஞ்சிலேருந்து எல்லா இடமும் மண்ணாயிடுச்சு. சரி பூஜை கேட்க தூக்கமாக வருதுங்க நல்லா. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் மட்டும் எப்படியாவது ஓட்டிட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கணும், டயர்டாக இருக்குது. நம்ம டெய்லி விளாக் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த மாதிரி 2 நாள் விளாக் போடல. ஏன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் தூங்கிட்டேங்க. சுத்தமாக உள்ள ட்ராவல் பண்ண டயர்ட்லேயே பார்த்தீங்கன்னா செமையாக தூங்கிட்டேன். அதனால் வாக் போட முடியல. வீட்டுக்கு போய் தான் திருப்பி ஆரம்பிக்கணும், திருப்பி ரெகுலராக போடணும். அதனால அந்த எங்கேயாவது வெளில போனால் தான் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்றேன். டிஸ்ட்ராக்ட் இல்லை, டைம் இருக்க மாட்டேங்குது. போய் இப்போ ரைடு போனேன், அதுதான் போய் தூங்கினேன். திருப்பி சுற்றிட்டு வந்தேன், ரைடு போனேன், தூங்குறேன். இப்போ திருப்பி கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கணிகள் போனோமா, சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறோம். இப்போ நேற்று நைட்டு முடிஞ்சால் எடிட் பண்ணுவேன், இல்லைன்னா தூங்கிடுவேங்க. தூங்கிட்டு காலையில் எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து காலையில் எடிட் பண்ணி ஒரு மதியானக்குள்ளே வீடியோ எப்படியாவது அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டம்தான், எடுக்கிறது கூட ஈஸி, ஆனால் எடிட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 31 கிலோமீட்டர் தான். இந்த ஹைவே என்ன ஹைவேன்னு தெரியல, கருமம். இந்த ஹைவே பேர் என்னது? NH-48ல் இது என்ன, இது பக்கத்தில் என்ன இருக்குது? சிப்காட் ஒன்று இருக்குது. இருங்கோட்டை பக்கத்தில் இருக்க இது அந்த ஹைவே ரூட் இருக்கும். ஒரு 80 தாங்க வந்திருந்தேன். இம்மா பெரிய பள்ளம், டம்முன்னு இழுத்து டம்முன்னு தூக்கி போட்டுச்சு. ஷோல்டரை ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சரியான பள்ளங்க இந்த ரோட்டில். இன்னும் அந்த ரோடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஹைவே. இந்த ஹைவேவே யாராவது ஃபாஸ்ட்டாக வந்தால் இந்த மாதிரி அந்த பள்ளத்தை விட்டால் என்ன ஆகுறது? தலைவால என்ன நான் தப்பிச்சேன் அந்த பள்ளத்துலேருந்து. ஐயோ ஒரு நேரத்தில் உசுரை தூக்கி போட்டுச்சு. எனக்கு நிறைய பள்ளம் இருக்குது இந்த ரோட்டில். எனக்கு பரவாயில்ல, தான் இருந்தால் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆஃப் ரோடிங்லாம் வேணாம் போல, காட்டிலலாம் பண்ண வேணாம், அதோ இந்த ரோட்லாம் பண்ணலாம் போல. அவ்வளோ பள்ளம் இருந்துச்சு. அதுவும் சின்னதான பள்ளம்லாம் இல்லை, கொஞ்சம் பெரிய பெரிய பள்ளங்க. இந்த பாருங்க, இந்த ஹைவேல அடைச்சிட்டாங்க. இதை கொஞ்சம் அடைச்சா கூட பரவாயில்ல, அந்த பேட்ச் போட்டு அடைச்சா கூட நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டி. ரொம்ப பெரிய பள்ளம் தெரியுமா? யாராவது விழுந்தா என்ன ஆகுறது? அதுவும் ஹைவே இது. அதோ பாருங்க ஆஃப் ரோடிங். இங்கே ஒரு பள்ளம், இங்கே ஒரு பள்ளம், நடுவில் ஒரு பள்ளம், இந்த பாருங்க 2-3 பள்ளம். எவ்வளோ பள்ளம் தான் நடு ரோட்டில் பள்ளம். ப்ரோ சொல்கிறார், ப்ரோ இந்த ரோட்டில் பொறுமையாக போங்க, நான் இங்கே ஆஃபீஸ் போகிற ரோட் தான், நிறைய பள்ளம் இருக்குன்றாங்க. சோச்சோ ஃபஸ்ட்டுங்க இந்த ரோடு. ரைட் ஹைவே ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பள்ளம்ட்டு. பா ஐயோ இன்னும் நிறைய வருதுங்க. இதோ பாருங்க எவ்வளோ பள்ளம். ஐயோ பா ஃபஸ்ட்டுங்க, ரொம்ப ஃபஸ்ட்டுங்க. நைட் டயத்துலாம் லைட்டும் இல்லை, அந்த பள்ளமாக இருக்குது. யாராவது வந்து இந்த பள்ளத்தை விட்டு கீழே வந்து என்ன ஆகுறது? ஹைவேங்க இது. அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக போச்சு. ஸ்லோவாக போகிற ரோட்டில் நம்மளுக்கு பள்ளம் இருந்தால் கூட பரவாயில்ல,
எல்லோரும் வந்து ஹைவேல ஃபாஸ்ட்டாக வருவாங்க, பள்ளத்தில் விட்டால் என்ன ஆகுறது? ஆமாடி நானே விட்டுற போகிறேன் போல் தெரிஞ்சு பள்ளத்தில் பேசிகிட்டே போயிட்டு. மனோஜ் ப்ரோவும் வெங்கடேஷ் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அவங்க லொக்கேஷன் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஆஹா வீட்டுக்கு போகிறேன். ப்ரோ ரூம் வரீங்களா கேட்குறாரு. இல்லை நம்ம வீட்டுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும், டயர்டாக இருக்குது. வீட்டுக்கு போனால் படுத்துருவேன் ப்ரோ. எனக்கு இன்னும் 40 நிமிஷம். டிராஃபிக்காக இருக்குமோ? நான் போயிடுவேன் சார். வந்துருக்கும். சரி வரட்டா? பார்த்து போங்க, அப்புறம் பார்க்கலாம். பாய் பாய், see you. பார்த்து பத்திரம் வரேன் ப்ரோ. 2 ப்ரோவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூம் இங்கே இருக்குது. சரி நம்ம கிளம்பிட்டோம். நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ப்ரோ வந்து ரூமுக்கு போகிற சொன்னார். பட் டைம் இல்லை நம்மளுக்கு, நம்ம வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு கூட தான், வீட்டுக்கு போய் படுத்தா தான் நம்மளுக்கு ஒரு தூக்கம் வரும். இன்னும் எனக்கு 40 மினிட்ஸ் காமிக்குது. டிராஃபிக் இல்லைன்னா சர்ன்னு போயிடுவேன். டிராஃபிக் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுங்க. ரைஸ் எல்லாமே எடுத்தேன்னா வைசரை மாற்ற மாறேன்ட்டேன். ஒயிட் வைசர், அவரோட ஒயிட் வைசர் வந்து மாற்றி வச்சுருந்தேன்ல, அதை மாற்ற மாறேன்ட்டேன். அதை மாற்ற மாறந்துட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி ப்ரோ வைசரை மாற்ற மாறேன்ட்டேனே ப்ரோ அப்படின்னு. ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி வந்து வைசர்லாம் மாட்டிட்டு திருப்பி என் பழைய வைசர் மாட்டிட்டு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. இந்த வைசர் ஃபஸ்ட்டு போய் அவுத்து போட்டுருவோம்ப்பா. இது கண்ணே தெரிய மாட்டேங்குது. காலையில் மட்டும் தான் யூஸ் ஆகும், நைட்டு யூஸ் ஆகும். லுக்குக்கு நல்லா இருக்குது தவிர இதை போட்டு ஓட்டலாம் முடியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி வீகாக வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி வைசர்லாம் வாங்கி வச்சுட்டு ரைடுக்கு போகிறீங்க. ரைடுக்கு போகிற மாதிரி இருந்தால் ஒயிட் வைசர் போட்டுக்கோங்க, அதெல்லாம் நல்லது. நான் ஓப்பன் பண்ணி ஓட்டிட்டு வந்தேன். பூச்சி வந்து 2 பூச்சி கண்ணில் அடிச்சதா. இதுக்கு மேலே தாங்காது, கண்ணில் தான் பட்டு வண்டியில் ஓட்டும் போது கண்ணில் தான் பட போகுதுன்னு சொல்லிட்டு பட்டுன்னு வைசரை மாற்றிக்கிட்டேன். ஓகே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 21 கிலோமீட்டர் காமிக்குது. 40 மினிட்ஸ் காமிக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம். அவ்வளோதான், வீட்டுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. செம்ம டயர்டாச்சுங்க. முதுகுலாம் சரியான வலி வலிக்குது. கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கினா தான் சரியாகும். ஏன்னா வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் பண்ணுவோமா, அதனால் வந்தீங்கன்னா செம்ம டயர்டாச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 907 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ரேஞ்ச் இன்னும் நம்மளுக்கு 150 காமிக்குது. பரவாயில்ல, 150 காமிக்குது. 10 ஆயிடுச்சுங்க. 10:32. ஐயோ 10 ஆயிடுச்சு வரத்துக்குள்ளே. அவ்வளோதாங்க, ஜாலியாக போச்சு. 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரில. ஆனால் சர்ன்னு போச்சு. இப்படின்றது கூட வந்துட்டிங்கன்னா 3 நாள் சர்ன்னு, இப்படின்றதுக்குள்ள 3 நாள் போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு ரைடு. ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் என் பண்ணிக்கிறேன். சேனல் அப்போ சந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அழுத்துட்டுக்கோங்க. உங்கள் அன்பை போய் கொடுத்துட்டே இருங்க. லவ் யூ ஸோ மச். அடுத்த விலாகில் சந்திப்போம்.